ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அழாத, உன் அழுகையை மாற்றுகிற நேசு இருக்கிறார். நீ அழாத, உன் கண்ணீரை துடைக்க நேசு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கல்வாரி சிலுவையில தன் ஜீவ வழியா உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்த இயேசு சொல்றார். உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, தனியா இருக்கிற, அனாதையா இருக்கிற, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறையா, உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, பயப்படாத, உன்னோடு அவர் இருக்கிறார். என் இயேசு உன்னோடு இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர். தாயின் வயிற்றுகள்ல எலும்புகள் உருவாகும் போதே அவர் கண்கள் கண்ட என் தெய்வம் உன்னை அனாதையா விடுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற, இன்னைக்கு மனைவினால் கைவிடப்பட்ட அனாதை போல சுத்தி தெரிஞ்சிருக்கிறார். இல்ல மனைவி கணவன் மூலியமா கைவிடப்பட்டு அனாதை போல உட்கார்ந்துருக்கலாம். பிள்ளைகள்னால கைவிடப்பட்ட நிலைமையில தெருக்களில் உட்கார்ந்துருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிற, என் இயேசு சொல்றேன், உங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை திக்கற்றவனா விட, உன்னை திக்கற்றவனா விட, உன்னை தனியான விடுவதில்லை, நான் திக்கற்றவனை விட. இந்த உலகத்தில் நானும் திக்கற்றவை போல கல்வாரி சிலுவையில் பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டி, ஏன் என்னை கைவிட்டி. அந்த நிலைமை பயங்கரங்க. ஒருத்தர் நம்பி வந்த வாழ்க்கை வாழும்போது எனக்கு நடக்கிற காரியங்களை கேள்விப்படுகிறோம். நம்பி போற மனைவியை கொலை செய்கிற கேள்விப்படுகிறோம். நம்புவதற்கு யாரும் இல்லை, சுவாசம் உள்ள நம்புவது எம்மாத்திரம் பைபிள் சொல்லுது. தேவ ஜனமே, நீ நம்புவது ஒருவர் மாத்திரம், கல்வாரி சிலுவை நம்பு. கல்வாரியில் தொங்கின இயேசுவை நம்பு. உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், உன் தனிமையை மாற்றுவார், உன் தனிமையான சூழல்களை மாற்றுவார். உன் வாழ்க்கைகளுக்கு கடந்து வந்த பாதைகளை, கசப்பான பாதைகளை மறக்க முடியாம கசப்புள்ள பாதைகளை நினைச்சு நீ அழுது கொண்டிருக்கிற, கசப்பான வாழ்க்கையை நினைச்சு நீ அழுது கொண்டிருக்கிற, உன் கசப்பான வாழ்க்கையை மாறாவின் மதுரமாய் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால என்னோடு கூட இப்ப ஜெபம் பண்ணுங்க, என்னோடு கூட நீங்க ஜெபம் பண்ணு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், அனாதை போல இருக்கிற மன அழுத்தங்கள், டிப்ரெஷன்கள், தனிமையான உணர்வுகளை கர்த்தர் மாற்ற போறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளை விசேஷமா ஆண்டவரே, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அனாதை போல தனிமையா கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லாரும் வெறுக்கிற நிலைமையில, எல்லாரும் கைவிட்டப்பட்ட நிலைமையில, அனாதை போல தெருக்களில படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எல்லா இருந்தும் அனாதையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, படுக்கையில தனியா உட்கார்ந்து எனக்கு யார் இல்லையே என்று சொல்லி அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. அன்புக்கா ஏங்கி, அன்புவரே எல்லாம் இருக்குது, ஆனா அன்போட வார்த்தை இல்லை, அவமானமான வார்த்தை, நிந்தையான வார்த்தை என்று சொல்லி அழுது கொண்டிருக்க இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. அனாதை போல தெருக்களை விடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, சகோதரிமார்களுக்காக, ஒரு சகோதரமார்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் அவருடைய இருதயங்களை ஆறுதல் படுத்தட்டும். தெய்வம் ஆறுதல் படுத்துங்க. திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு தகப்பன் வேதம் சொல்லுது ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையில ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமை போல அநேகர் கைவிடப்பட்டிருக்கிறாங்கப்பா. திக்கற்றவளா, அனாதையா நேசிச்சவங்க, நம்பினவங்க எல்லாம் கைவிட்ட நிலைமை